ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் ஆர்எஸ்கே இந்திய சேவை சேனல். இப்போ நீங்கள் சிஎஸ்ஐடி வச்சுருந்தீங்கன்னா எப்படி பேங்க் ஸ்டேட்மெண்ட் வந்து கஸ்டமருக்கு டவுன்லோட் பண்ணி தரதுன்னு சொல்லி இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்ப்போம். ஸ்டேட்மெண்ட்டு டவுன்லோட் பண்ண இப்போ ரீசெண்டாக சிஎஸ்சியில் சர்வீஸ் ஆட் ஆனிச்சு. இதை பற்றி சில பேருக்கு தெரியும், இன்னும் சில பேருக்கு தெரியாமல் இருக்குது. நீங்கள் இந்த கஸ்டமருக்கு யாருக்காக இருந்தாலும் பேங்க் ஸ்டேட்மெண்ட்டு டவுன்லோட் பண்ணி தரலாம். அது கண்டிஷன் ஆனால் பேன் கார்டு வந்துட்டு அந்த அக்கௌண்ட்டில் லிங்க் ஆகிருக்கணும். நம்ம மேக்ஸிமம் பேன் நம்பர் யூஸ் பண்ணி தான் ஸ்டேட்மெண்ட்டை கஸ்டமருக்கு எடுத்து தரோம். பேங்க் ஸ்டேட்மெண்ட்டு பேன் கார்டோட லிங்க் ஆகாமல் இருந்துச்சுன்னா அந்த பேங்க்லேருந்து ஸ்டேட்மெண்ட் எடுக்க முடியாது. மேக்ஸிமம் அதனால் கஸ்டமர்கிட்ட சொல்லி பேன் கார்டு வந்து லிங்க் பண்ணிட சொல்லுங்கள். இப்போ லிங்க் பண்ணவங்களுக்கும் எடுத்து தரலாம்னு சொல்லிடுங்க. பேங்க் ஸ்டேட்மெண்ட் எடுக்க வந்துட்டு பேன் கார்டு, அவங்களோட அக்கௌண்ட் நம்பர் அவங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் போதும். ப்ளஸ் அவங்க ஃபோன் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும், அவ்வளோதான். ஃபஸ்ட்டு ஏதாச்சும் ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. சிஸ்டம் இல்லைனா ஃபோனில் எதில் வேணாலும் ஓப்பன் பண்ணிக்கலாம். அதில் வந்துட்டு சர்ச் பாரில் வந்துட்டு CSC.finduit.in கொடுத்திங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு லாகின் பேஜுக்கு வரும். அந்த லாகின் பேஜ் வந்தோடனே லாகின் கொடுத்திங்கன்னா சிஎஸ்சி ஐடி போட்டு பாஸ்வேர்ட் போட்டு லாகின் பண்ணுங்கள். லாகின் பண்ணிட்டோன்னே டேஷ்போர்டு வரும். நீங்கள் ஸ்டேட்மெண்ட் எடுத்துருந்தீங்கன்னா அதில் காமிக்க என்னென்ன ஸ்டேட்மெண்ட் எடுத்துருக்கீங்க, ரெக்வஸ்ட் ஐடி போட்டு இப்போ இதுதான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா இப்போ இதில் தான் டேஷ்போர்டு இருக்கும். அதில் வந்துட்டு ரைட் சைட் பார்த்திங்கன்னா நியூ ரெக்வஸ்ட்டு, அந்த நியூ ரெக்வஸ்ட் அது நியூ ஸ்டேட்மெண்ட்னு இருக்குது. இல்லை ரெக்வஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இருக்குது, அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட டீட்டெயில் கேட்கும். ஃபோன் நம்பர், மெயில் ஐடி வந்துட்டு மேண்டிட்டரி கிடையாது. மெயில் ஐடி வேணும்னா போட்டுக்கோங்க, இல்லைனா தேவையில்ல. அப்புறம் பேன் நம்பர், அப்புறம் வந்துட்டு மேக்ஸிமம் வந்துட்டு 1 இயருக்கு தான் டவுன்லோட் பண்ண முடியும் ஸ்டேட்மெண்ட்டு. 3 months, 6 months அண்ட் 12 months. எந்த நேம், ஃபோன் நம்பர், மெயில் ஐடி, பேன் நம்பர் போட்டுட்டு அடுத்தது வந்துட்டு எந்த பேங்க், அந்த பேங்க்கை செலக்ட் பண்ணிக்கணும். அடுத்தது வந்துட்டு இயர், அதான் 3 months, 6 months அண்டு 12 months. இது மட்டும் தான் டவுன்லோட் பண்ண முடியும். ஸ்டேட்மெண்ட்னு கொடுத்துட்டு கண்டினியூ கொடுங்க. கண்டினியூ கொடுத்தோடனே உங்களுக்கு ஒரு மாதிரி பாப்பப் ஒன்று ஓப்பன் ஆகும். ஓப்பன் பண்ணோடனே ஃபோன் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஃபோன் நம்பர் வந்துட்டு இதில் போட்டுக்கோங்க. ஃபோன் நம்பருக்கு ஓடிபி வரும். அந்த ஓடிபியில் என்டர் பண்ணிட்டு கன்ஃபார்ம் கொடுத்திங்கன்னா டிஸ்கவரிங் அக்கௌண்ட்டுன்னு காமிக்கும். பேன் நம்பரில் இருக்க அக்கௌண்ட் காமிக்கும். அது வேணும் இல்லை இன்னும் நிறையா வேணும்னா நீங்கள் வந்துட்டு கீழே லிங்க் அக்கௌண்ட்டுன்னு கொடுத்து இன்னும் நீங்கள் அக்கௌண்ட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். டிஸ்பிளே ஆகும். அந்த அக்கௌண்ட் ஓகே அப்படின்னா நீங்கள் அந்த அக்கௌண்ட்டை கொடுத்து கன்ஃபார்ம் கொடுத்து சப்மிட் கொடுக்கலாம். இல்லை அடுத்த ஓடிபி போட்டோன்னே கீழே ஆட் மோர் அக்கௌண்ட்டு இருக்க பாருங்கள், அதை கொடுத்து உங்களுக்கு இன்னும் அக்கௌண்ட் வேணும்னாலும் அதை ஆட் பண்ணி சப்மிட் பண்ணிக்கோங்க. சப்மிட் பண்ணோன்னே உங்களுக்கு வந்துட்டு லோட் ஆக முடிச்சு. தேங்க்யூ, கான்ஸ்டன்ட் இஸ் ரிசீவ் சக்ஸஸ்ஃபுல்னு சொல்லிட்டு இந்த டேஷ்போர்டு பேஜுக்கு வந்துடும். இந்த டேஷ்போர்ட் பேஜில் வந்துட்டு நார்மலாக இருக்கும். இல்லை வந்து பேமெண்ட் பண்ண சொல்லணும். இதுக்கு வந்து 50 rupees வந்துட்டு கஸ்டமர்கிட்டேருந்து வாங்கணும். சிஎஸ்சி வாலெட்லேருந்து 18 பாயிண்ட் சம்திங் தான் டிடெக்ட் ஆகும். இது கொடுக்கறதுக்கு முன்னாடி சிஎஸ்சியில் போய்ட்டு உங்களுக்கு வாலெட்டில் பேலன்ஸ் இருக்கானு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிட்டு அதில் பே ஆப்ஷன் வந்து எனேபிள் ஆகலைன்னா ஒன் டைம் இந்த பேஜை ரீலோட் பண்ணுங்கள். ரீலோட் பண்ணோன்னே உங்களுக்கு பேமெண்ட் ஆப்ஷன் எனேபிள் ஆகும். எனேபிள் ஆனோடனே பேன் கொடுத்து அதில் பேமெண்ட் பண்ணிடுங்க. அந்த சிஎஸ்சி ஐடி, பாஸ்வேர்ட் அண்டு வாலெட் பின் போட்டிங்கன்னா பேமெண்ட் சக்ஸஸ் ஆகிடும். அதில் வந்துட்டு அத்தன்டிகேஷன் சக்ஸஸ்ஃபுல், எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்னு வந்துட்டான். வியூ ரெசிப்ட் கொடுத்துட்டு ரெசிப்ட் வேணால் கஸ்டமருக்கு கொடுத்துருங்க. மீதி ப்ராசஸ் எல்லாம் க்ரீனில் வந்துடும். நீங்கள் வந்துட்டு இல்லை ஷேர் பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, ஷேர் பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா கஸ்டமருக்கு வந்துட்டு ஒரு எஸ்எம்எஸில் லிங்காக போகும். அந்த லிங்க்கை மட்டும் நீங்கள் கஸ்டமர் ஆண்ட்ராய்ட் ஃபோனாக அவங்களே டவுன்லோட் பண்ணிக்கலாம். இல்லை கீப்பர் ஃபோனாக அந்த எஸ்எம்எஸ் உங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணிட்டு அந்த லிங்க்கை காப்பி பண்ணி ப்ரௌசரில் போட்டோன்னே ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகும் சக்ஸஸ்ஃபுல்லி. இதெல்லாம் ஸ்டேட்டஸ் வந்து செக் பண்ணிக்கோங்க. இது என்ன எந்த அக்கௌண்ட்டுக்கு பார்த்தோமோ அந்த அக்கௌண்ட் டீட்டெயிலாம் காமிக்கும். பார்த்துட்டு அந்த லிங்க்கை காப்பி பண்ணி நீங்கள் ப்ரௌசரில் எந்த ப்ரௌசரில் வேணாலும் போடணும். அந்த லிங்க்கை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி என்டர் கொடுத்தாலே ஸ்டேட்மெண்ட் டவுன்லோட் ஆகும். டவுன்லோட் பண்ணிட்டு நீங்கள் அக்கௌண்ட் நம்பர் எல்லாம் கரெக்டாக வெரிஃபை பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இதில் வேறு எதுவும் டவுட்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். வேறு எதை பற்றி உங்களுக்கு வீடியோ வேணுமோ அதையும் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள்.